வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அரசியல் செய்யலாம் என்று நினைத்த அவருக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி கடந்த 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிடைத்த அனுபவத்தின் பலனாக எங்கும் ஒரு சிறிய பிரச்சனை கூட ஏற்படவில்லை. உதாரணத்துக்கு பார்த்தசாரதி திருக்கோயிலை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு தான் அங்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு கட்டணம் கூட ரத்து செய்யப்பட்டது. அதேபோல் எதிர் தரிசனம் என்பது முற்றிலுமாக தடுக்கப்பட்டு யாராக இருந்தாலும் பொது வரிசையோடு கலந்துதான் பார்த்தசாரதியை தரிசனம் செய்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருந்தோம். ஸ்ரீரங்கநாதரை பொறுத்தளவில் சந்தான மண்டபத்தில் அன்று காலை 75 பேர்களுக்கு சிறப்பு தரிசனமும் 300 பேர்களுக்கு அமர்வு தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இது தொன்று தொட்டு காலமாக வருவது. 200 இருந்தது. இந்த ஆட்சி வந்த பிறகு அதை 225, 250, 275, 300 என்று கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் ஒரு சிறு பிசுறு கூட இல்லாமல், பிசகு கூட இல்லாமல், தள்ளுமுள்ளு இல்லாமல், எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் ஐயன் ரங்கநாதன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பரமபாதல் வழியாக சொர்க்கவாசலை கடந்துதான் வந்தார். எங்கும் ஆகமம் மீறப்படவில்லை. யாராவது ஒரு அர்ச்சகர்கள் குறை சொன்னார்களா, அல்லது யாராவது பக்தர்கள் குறை சொன்னார்களா, அல்லது இவர் அங்கே வருகை தந்து இந்தந்த வசதிகள்லாம் செய்யப்படவில்லை என்று குறை சொன்னாரா? எந்த விதமான சலனமும் எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாமல் திராவிட மாடல் ஆட்சியில் மிக சீரோடும் சிறப்போடும் இந்த வைகுண்ட ஏகாதசி திவ்ய பிரபந்த சாலைகளான 108 திவ்ய பிரதேசங்களிலும் அற்புதமாக நடந்தது என்று பக்த கோடிகள் இந்த ஆட்சியை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாமலை கூற்றை பற்றி நாங்கள் கவலைப்படுவதே இல்லை. அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருந்தால் ஏதாவது புகார் வந்திருக்கிறதா? யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் அது குறித்து புகார் அளித்திருக்கிறார்களா? அல்லது யாராவது பத்திரிகைகளுக்கோ ஊடகங்களுக்கோ இப்படி நடந்தது என்று பேட்டி தந்திருக்கின்றார்களா? கூறுங்கள். அண்ணாமலை பேசுவதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் பாரதிய ஜனதா கட்சியாளர்கள் சங்கிகளை பொறுத்தளவில் இது ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று பறைசாற்ற நினைத்தார்கள். அதை அழுத்தமாக பதிவு செய்ய நினைத்தார்கள். அதை அனைத்தையும் உடைத்து தகர்த்தெறிந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை நடத்துவதில் அவர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்பதற்காக இப்படிப்பட்ட அவதூறுகளை கிளப்பி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்படி எதிர்த்து எங்களை பேச இன்னும் நாங்கள் வேகம் எடுத்து இன்னும் பக்த கோடிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கின்ற ஆட்சியாக இருக்கும். நேற்றைக்கு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கொளத்தூரிலே கோலாகலமாக மகிழ்ச்சியோடு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். அதில் ஒரு சிறுமி முருகனுடைய பக்தி பாடலை 2 பாடலை இசைத்தார்கள். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்றவுடன் எங்கள் முதல்வர் அவர்கள் அதை கையை தட்டி ரசித்தார்கள். அந்த சிறுமியை கூப்பிட்டு பாராட்டி பொன்னாடையை போற்றினார்கள். இந்த ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்பது நேற்றைக்கும் எங்கள் முதல் நிரூபித்திருக்கின்றார். அண்ணாமலையை போன்ற அரசியலில் செல்வாக்கு இழந்து வருகின்ற தலைவர்களை பற்றி இப்படி பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். நாங்கள் அவர்கள் பேச இன்னும் வேகம் எடுப்போம். நீட் தேர்வு மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிந்தும் திமுக அரசு வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றுவதால் விஜய் அவர்கள் நேற்று ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் வீட்டிலே உட்காந்து அறிக்கை கொடுத்துன்னு சொல்லுங்க.